பிளாக் ஹோலை பற்றி நமக்கு சில விஷயங்கள் தெரியும். நம்ம நியூஸில், யூடியூப்பில் இல்லை சோஷியல் மீடியாவில் அடிக்கடி இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த வீடியோவில் ஒரு கருந்துளை எப்படி உருவாகுது, எத்தனை வகையான கருந்துளைகள் இருக்குது, நம்ம வாழக்கூடிய இந்த மில்கிவே கேலக்சியில் இப்போ எவ்வளோ கருந்துளைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, இன்னும் கருந்துளையை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்டு. மொத்தமாக 5 வகையான கருந்துளைகள் இருக்குது. ஸ்டெல்லார், சூப்பர் மேசிவ், இன்டர்மீடியேட், பிரைமோடியல், அப்புறம் மைக்ரோ பிளாக் ஹோல். இதில் ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோலுடைய நிறை பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை விட 3லேருந்து 20 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். ஒரு நட்சத்திரம் அதோடைய ஆயுள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது அதோடைய எரிபொருளான ஹைட்ரஜன் மொத்தமாக தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டாரோட மையத்தில் இருக்கக்கூடிய கோர் அதோடைய சமநிலையை இழந்துடும். இதனால மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படும். இந்த வெடிப்பை தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. இந்த வெடிப்பு அந்த நட்சத்திரத்துடைய மேல் பரப்பில் நடந்துட்டு இருக்க அதே சமயத்தில் அந்த நட்சத்திரத்துடைய மையம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நிறைய இருந்ததுன்னா அது கருந்துளையாக மாறும். இப்போ நம்ம சூரியன் அதோடைய ஆயுள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கருந்துளையாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. ஏன்னா நம்ம சூரியனுக்கு கருந்துளையாக மாறுற அளவுக்கு நிறை கிடையாது. அடுத்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இதோட நிறை நம்ம சூரியனை விட மில்லியன்லேருந்து பில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த சூப்பர் மேசிவ் கருந்துளைகள் எப்படி உருவாகி இருக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது. அதில் ஒன்று, நம்ம ஸ்டெல்லார் கருந்துளை எப்படி உருவாகுச்சோ அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். ஆனால் ஒரு நட்சத்திரம் மில்லியன்லேருந்து பில்லியன் மடங்கு நம்ம சூரியனை விட நிறை அதிகமாக இருந்து அந்த நட்சத்திரம் அதோடைய ஆயுள் காலம் முடிஞ்சு ஏற்படக்கூடிய வெடிப்புல இருந்து இந்த மாதிரியான சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் உருவாகி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேரடியாக கிளவுட் கேஸ்ல ஏற்படக்கூடிய சரிவுனால உருவாகி இருக்கும். அதாவது நம்ம பிரபஞ்சத்துடைய ஆரம்ப காலத்தில் மேசிவான வாயு மேகங்கள்ல இருந்து முதல் நட்சத்திரம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த மேகங்களில் சரிவு ஏற்பட்டு அது மூலியமாக கருந்துளைகள் உருவாகி இருக்கலாம். இந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்குன்னா, ஒன்று, அந்த அடர்த்தியான வாயு மேகங்களில் ஏற்பட்ட லோ ஆங்குலர் மூமெண்டம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேஸ் கிளவுட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் உள்ள சுழற்சியை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மேகங்களில் ஹை டென்சிட்டி என்விரான்மெண்ட் இருந்திருக்கும். இந்த ரீசனால சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் உருவாகி இருக்கலாம். மூணாவது, மெர்ஜர்ஸ் ஆஃப் ஸ்மாலர் பிளாக் ஹோல்ஸ். அதாவது ஒரு பெரிய கருந்துளை அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருந்துளைகளை தனக்குள்ளே இணைக்கிறது மூலயமா ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலாக உருமாறுது. இதில் ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலியமாக இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் உருவாகி இருக்கு. ஒருவேளை இந்த 3 மெத்தடும் இல்லாமல் வேறு சில வழிகளில் கூட உருவாகி இருக்கலாம். எக்ஸாக்டாக எப்படி உருவாகி இருக்குன்றத பற்றி நமக்கு தெரியாது. இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் எல்லா கேலக்சியோட மையத்திலையும் இருக்கும். இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த மில்கிவே கேலக்சியோட மையத்திலையும் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்குது. அதோட பேர் சஜிட்டேரியஸ் ஏ. இது நம்ம சூரியனை விட 4297 மில்லியன் மடங்கு நிறைய அதிகம். இது நம்ம பூமியில இருந்து 26,000 லைட் இயர் தொலைவில் இருக்குது. எல்லா கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலோடைய நிறை ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. M87 என்ற கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலோடைய நிறை பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை விட 6.5 பில்லியன் மடங்கு அதிகம். அடுத்து இன்டர்மீடியேட் மாஸ் பிளாக் ஹோல். இதோடைய நிறை பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை விட 100லேருந்து 1,00,000 மடங்கு அதிகமாக இருக்கும். இது எப்படி உருவாகுன்னா, ஸ்டெல்லார் கருந்துளைகள் எப்படி உருவாகுதோ அதே ப்ராசஸ் தான். அப்படி நிறைய நட்சத்திரங்கள் கருந்துளையாக உருவாகி அதையெல்லாம் ஒன்று சேர்றது தான் இன்டர்மீடியேட் மாஸ் பிளாக் ஹோல். இதுவும் கிட்டத்தட்ட சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் மாதிரி தான், ஆனால் அதை விட கம்மியான ஸ்கேலில் தான் இது இருக்கும். இந்த வகையான கருந்துளைகள் பெரும்பாலும் குளோபுலர் கிளஸ்டரில் தான் இருக்கும். அதாவது அடர்த்தியான நட்சத்திரங்கள் இருக்கிற இடத்துல தான் உருவாகும்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரைமோடியல் பிளாக் ஹோல், ஆதி மூல கருந்துளைகள். ரொம்ப கம்மியான நிறை கொண்ட கருந்துளைகள் இதுதான். இதோடைய நிறை சில கிராம் சைஸ்ல இருந்து சில ஆயிரம் மடங்கு சூரியனை விட அதிகமான நிறை இருக்கலாம். இந்த ஆதிகால கருந்துளைகள் எப்படி உருவாகி இருக்குன்னா, நம்ம பிரபஞ்சம் உருவான வெடிப்புல இருந்து, அதாவது பிக் பேங்க்ல இருந்து சில காலகட்டத்துக்கு அப்புறம் உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரபஞ்சத்துல அடர்த்தியான வாயு மேகங்களும் ரேடியேஷனும் தான் இருந்திருக்கும். அந்த கேஸ் மூலியமா டைரக்டாவே கருந்துளைகளா உருவாகி இருக்கும். நம்ம பிரபஞ்சம் உருவாகி 13.8 பில்லியன் ஆண்டுகள் ஆனதுனால இந்த ஆதிகால கருந்துளைகள் ரொம்பவே சுருங்கி சுருங்கி எவாபரேட் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல ஆதி காலத்துல உருவான நிறைய கருந்துளைகள் இன்னமும் ஆக்டிவா இருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து மைக்ரோ பிளாக் ஹோல். இந்த கருந்துளைகள் நம்ம பூமியோட கம்மியான நிறை கொண்டதாகவும் இருக்கலாம், அதே போல ஒரு சின்ன கிராம் சைஸுக்கான நிறை கொண்டதாகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த வகையான கருந்துளைகளும் தியரிட்டிக்கலாக தான் இருக்க தவிர இருக்குன்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்த மைக்ரோ பிளாக் ஹோல்ஸ் ஹை எனர்ஜி கொலிஷன் மூலியமா உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சில தியரி என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய இந்த கருந்துளைகள் அதிகமான ஆற்றலில் இருக்கக்கூடிய சூழலில் குவாண்டம் விளைவுகள் மூலிமா ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க.
இது போல கருந்துளைகளை பற்றி இன்னும் நிறைய தியரிஸும் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச ஆதாரம் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் தான். 2019 ஈவென்ட் ஹரிசோன் டெலஸ்கோப் மூலியமா M87 கேலக்சியோட மையத்தை முதல் முறையாக புகைப்படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மே 2022 முதல் முறையாக நம்ம மில்கிவே கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய சஜிடேரியஸ் ஏ சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை புகைப்படம் எடுத்தாங்க. இந்த கருந்துளைகளை பற்றி சில சுவாரஸ்யமான தேரியும் இருக்கு. ஒரு மனுஷன் கருந்துளைக்குள்ளே போனால் அவனால் காலத்தை கடக்க முடியும், அதாவது ஃபியூச்சருக்கு போக முடியும். இந்த தேரியை பேஸ் பண்ணி ஒரு சில படமும் வந்திருக்கு. பொதுவாகவே கருந்துளைன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதை சுற்றி இருக்க எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கருந்துளை ஒன்றும் வேக்கம் கிளீனர் கிடையாது, அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்துக்க. கருந்துளைகளும் நம்ம சூரியனை போல தான் செயல்படும். இந்த கருந்துளைகள் அதோடைய எல்லை பகுதி தாண்டி போகிற ஒரு ஆப்ஜெக்டை தான் தனக்குள்ளே இழுத்துக்குமே தவிர அதோடைய ஈவென்ட் ஹொரைசானுக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த பொருளையும் தனக்குள்ளே இழுத்துக்காது. இந்த கருந்துளைகளோட உண்மையான ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நம்ம பார்த்த அனிமேஷன் இல்லை புகைப்படத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. முதல்ல நம்மளால ஒரு பிளாக் ஹோலை பார்க்கவே முடியாது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒளியை வச்சு தான் அங்கே கருந்துளை இருக்குன்றதே கண்டுபிடிக்க முடியும். எல்லா கருந்துளைக்குமே ஈவென்ட் ஹொரைசான் ஒன்று இருக்கும், அதாவது அதோடைய எல்லை பகுதி. பெரும்பாலும் கருந்துளைகளை சுற்றி அக்ரஷன் டிஸ்க் இருக்கும். இந்த அக்ரஷன் டிஸ்கில் வாயுகளும் தூசுகளும் ஒன்று சேர்ந்து ஹீட்டப் ஆகி அது மூலிமா கதிர்வீச்சை வெளியேற்றுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.